அதே போல தான் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைச்சர் ஒருவர் அவர் துறை சார்ந்து இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, இவ்வளவு அநியாயங்கள் நடந்த பிறகும் அந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் இதே முதலமைச்சர் குற்றம் சாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு இதே துறையை கொடுக்கிறார் என்றால் A1 குற்றவாளி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? ரகுபதி இதுக்கு என்ன பஞ்சாயத்து சொல்றாரு? அவர்கிட்ட கேட்குறாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன பண்ணுறது? இளம் விதவைகள் அதிகமாகிறதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தங்கிறாரு. கனிமொழி அக்கா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு, எடப்பாடி ஆட்சியில் என்ன பேசிச்சு, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, டாஸ்மார்க் அளவு அதிகமாக பேசுனீங்கல்ல, உன் கட்சி தலைவனோட தங்கச்சி தானே இது, அப்போ அந்த அம்மாவுக்கு இதே பதில் பொருந்துமா பொருந்தாதா? அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லணும்ல. பைத்திய மாட்டம் பேசிட்டு இருக்கார் சட்டத்துறை அமைச்சர். அவர் சட்டத்துறை அமைச்சர் இல்லை, அவரே ஒரு குற்றவாளின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. எப்படி அந்த வழக்கு இங்கே நடக்கும்? இவர் தான் அமைச்சர், இவர் அமைச்சர்கள் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் கீழே உள்ள டிவிஎஸ்சி இவர் மேலே வழக்கு போட்டிருக்குது, வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அவங்க எப்படி வழக்கு நடத்துவாங்க? நான் பிஜேபி தலைவர்களுக்கு முக்கியமான கோரிக்கை இந்த கட்டத்தில் வைக்கிறேமா, முக்கியமான கோரிக்கை இந்த கட்டத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழக அமைச்சர்கள் மீது நடக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் தனித்தனியாக பெட்டிஷன் போட்டு ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கிறார்கள், இதே காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எனவே அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த அரசு வக்கீல்கள் ஆளுங்கட்சி மினிஸ்டர்களுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய வழக்குகளை இவர்கள் ஒழுங்காக கையாள மாட்டார்கள், நேர்மையாக கையாள மாட்டார்கள். வேறு மாநிலத்திற்கு அனைத்து அமைச்சர்கள் மீதும் இருக்கும் வழக்குகளையும் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்னு டிரான்ஸ்ஃபர் ஓபி பெட்டிஷன் போடணுங்கிறேன் நான். ஏவாவேலு மேலே வழக்கு இருக்குது, செந்தில் பாலாஜிக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழலில் மாநில அரசு ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நேர்மையாக நடக்கும்? இதெல்லாம் எப்படி உண்மையாக நடக்கும்? இதற்கெல்லாம் காரண கர்த்தா முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளி, முதலமைச்சர் தான் கல்பிரிட், முதலமைச்சர் தான் ஊழல் குற்றவாளினா எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லை.